தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜனநாயகன் படத்தினுடைய சில காட்சிகள் நேற்று இரவுல இருந்து இணையத்துல கசிஞ்ச தகவல்களை நம்ம பார்த்திருப்போம். அது தொடர்ந்து பரபரப்பாகவும் பேசப்பட்டு கொண்டு வருது. தாவேகாவினுடைய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இன்றைய தினம் ஒரு செய்தியாளர் சந்திப்பிலையும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஜனநாயகன் படம் ஏற்கனவே வெளியிட தாமதமானதற்கு மிக முக்கிய காரணம் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தான் அப்படிங்கிறதை சொல்லியிருக்காரு. இந்த காட்சிகள் லீக் ஆனதுக்கான காரணமும் திமுகவும் பாஜகவும் தான். தொடர்ந்து பல நெருக்கடிகளை எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இந்த தேர்தல் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது எதற்காக சார்? யாரு குறி வச்சு செய்யறாங்களா? மே 4ஆம் தேதிக்கு பிறகும் ஆதவ் அர்ஜுன் இப்படிதான் பேசி கொண்டிருக்க போகிறாரா? தேர்தல் வந்துடும் வரும்போது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஏப்ரல் 23 தேர்தல் ஓட்டுப்பதிவு அன்று ஒரு 100-110 வேட்பாளர்கள் விலை போயிருப்பார்கள். ஒரு பத்திரிகையாளர் என்னோட கணிப்பு, எப்படி எடப்பாடி தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் காணாமல் போனார், எப்படி காணாமல் போக முடியும்? இதுவரைக்கும் வாய் திறந்திருக்காரா? இதற்கு யார் காரணம்? அதாவது அதிமுக ஒரு ஊழல் சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, ரெண்டு சக்திகளை எதிர்த்து தான் நீங்கள் வந்துக்கிறீங்களே. எடப்பாடி தொகுதியில் உங்கள் கட்சி வேட்பாளர் மாயமானதன் பின்னணி என்ன? எதை பெட்டி கொடுத்துருக்காரா? அறிக்கை வந்திருக்கா? ஏன் வரல? தமிழ்நாடு முழுவதும் விஜய் கட்சியுடைய பூத் ஏஜென்ட் அதோட லிஸ்ட் எப்படி ரெண்டு கட்சிக்கிட்ட இருக்கு? அதிமுக திமுகவுடைய வேட்பாளர்கள் வசம் எப்படி இருக்கு? மிஸ்டர் விஜய், மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன், நீங்க எப்படி புலம்பு போறீங்கன்னு பாருங்க. இந்த வாக்கு சதவீதத்தெல்லாம் வச்சு நிறைய பேர் கேம் ஆடிட்டு இருக்காங்க. முதல் 8 10 15 25 30, இப்போ எல்லா சர்வம் 25 26 27 இல்லை. நீங்க எனக்கு தெரிந்து அது வாக்கு சதவீதம் பின்னாடி பேசுவோம் 4ஆம் தேதிக்கு பின்னாடி. ஆனால் பெரம்பூரில் கூட ஜெயிக்க முடியுமா? திருச்சி கிழக்கில் விஜய் ஜெயிக்க முடியுமா என்பதை முதல்ல நீங்கள் சிந்திக்கணும். உங்கள் மொத்த பூத் ஏஜென்ட்டும் டோட்டலாக காலி. கிட்டத்தட்ட 234 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் எல்லாம் செட்டில் ஆக போகிறாங்க. இதெல்லாம் தெரியாமல் ஜனநாயகன் படம் டிசம்பர் மாதத்துலேருந்து பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. சென்சார் பார்க்கலன்னு பொங்கலுக்கு ரிலீஸு. நான் என்ன கேட்குறேன், அந்த படப்பிரச்சனைக்கு இதுவரை விஜய் ஏதோ ஒரு கணிசமான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறாரா? எங்கேயாவது போய் முறையிட்டிருக்கிறாரா? நான் படம் நடித்தேன், பணம் வாங்கிட்டேன், அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, தயாரிப்பாளர் தளபதினு விட்டார். இப்போது நேற்று இரவு ஒரு 5 நிமிட காட்சிகள், அதாவது சண்டை காட்சிகள் வெளியாகின்றன. அதன் பிறகு 3 மணி நேர படமும் வெளிநாடுகளில் லீக் ஆகிடுச்சு. வெளிநாட்டில் எப்படி லீக் ஆகும்? நீங்கள் படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த பைரசி டீம் எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஹேக் பண்ணுவாங்க. இந்த ஓவர்சீஸில் நீங்கள் படம் விற்றீங்கன்னா, அது இந்தியாவுக்குள் ரிலீஸ் ஆனால் அதை எடுக்கிறது இல்லை இந்த பைரசி டீம். வெளிநாடுகளில் ரிலீஸ் ஆகும்போது இந்த பைரசி டீம் பக்காவாக எடுக்கிறாங்க. அது எந்தெந்த தியேட்டர் நமக்கு தெரியாது. அந்த தியேட்டர் மேலே போய் இங்கே இருக்கிற சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போய் கேஸ்லாம் போட முடியாது. வெளிநாடுகளில் தியேட்டரே உடந்தையாக இருப்பது தான் நமக்கு தெரிய வருது இதுவரை. சரி, நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்த காட்சிகள் அடங்கிய இந்த ஃபைல், அந்த படப்பெட்டி அல்லது அந்த கியூப் மாதிரி இருக்கிற ஒரு சிஸ்டம், இது 4 பேர்கிட்ட தான் இருக்குன்றாங்க இதுவரை. ப்ரொடியூசர் அது கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்னு ஆந்திராவை சேர்ந்த ஒரு தயாரிப்பாளர். அடுத்து ஆக்டர் விஜய் கிட்ட இருப்பதாக சொல்கிறார்கள். அடுத்து டைரக்டர் வினோத். 4வதாக எடிட்டர் பிரதாப் ராகவ், இவர்கிட்ட இருக்க வாய்ப்புங்கிறாங்க. இதை தவிர 5வதாக சென்சார் கிட்ட இருக்கலாம். இப்போது இந்த படம் இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட்டு கொடுக்கல. அப்போ இதை யார் லீக் செய்திருப்பார்கள் என்ற விஷயம் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று, மறுக்கல. சரி, விஜய் என்ன பண்ணிருக்கணும்? இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆச்சுல்ல, அவங்க டீம் டிஜிபி ஆஃபீஸில், சென்னை சிட்டி போலீஸில், எங்கேயாவது இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. இந்த மாதிரி சைபர் இதில் ஏதோ எங்கேயோ சைபர் கிரைம்லையோ எங்கேயோ முறையிட்டார்களா தெரியல. ஆனால் இணையதளத்தில் பெரிய ஒப்பாரி ஓலம் வந்தாச்சு. இந்த 4 பேர், நான் சொல்ல முதல்ல 4 பேர், தயாரிப்பாளர், டைரக்டர், ஹீரோ, எடிட்டர் ப்ளஸ் சென்சார் போர்டு, இவர்களை தவிர வேறு யார் வெளியிட்டிருக்க முடியும்? இந்த படம் நீங்கள் திருட்டுத்தனமாக வெளியிட்டு என்ன பண்ண போகிறாங்க? இது எவ்வளோ பெரிய லாஸ் தயாரிப்பாளருக்கு. அந்த லாஸ் அவர் எப்படி ஈடுகட்ட முடியும்னே தெரியல அவரால். நீங்கள் இப்போ எல்லாம் இப்போ வந்துடுச்சுன்னா எல்லாம் வந்துடும். அது ஆந்திராவில் பாலகிருஷ்ணா நடித்த பகவந்த் கேசரி
இந்த பகவந்த் கேசரியோட ரெப்ளிகாங்கிறாங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் விமர்சனம் வந்துடுச்சு, தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றோன்ற மாதிரிலாம் போட்டு கேலி பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற. ஒரு ஆடியோ லான்ச் நடந்த பிறகு அந்த படம் உடனே ரிலீஸ் ஆகியிருந்தால் மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டி கொடுத்துருக்கும். இல்ல அதற்குமே காரணம் இங்க இருக்கக்கூடிய திமுக அரசா இருக்கட்டும், மத்திய அரசு ஏதோ மாறி மாறி காரணம் தானே சொல்றாங்க. இந்த பராசக்தி படம், இந்த படம் ரெண்டுமே ஒரே டைம்ல தான் அந்த சென்சார் போர்டு இஷ்யூல திமுகன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க பாஜகன்னு சொன்னா கூட ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகே, சென்சார் போர்டு அவங்க கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லலாம். இங்க இருக்கிற அதிகாரிகள் பார்த்து விட்டு மும்பையில் இருக்கிற அதிகாரிகள் பார்க்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டு அங்க போறாங்க. அது இன்ன வரைக்கும் வரல, கிளியரன்ஸ் வரல. அவருக்கு உடம்பு சரியில்லை, வயிற்று வலி அப்படிலாம் சொல்லி தள்ளுபடி ஆகிட்டே இருக்கு பார்க்கறதுல. சரி, நானே கேட்குறேன், நீங்க பாஜக குற்றம் சாட்டினாலும் ஒரு அர்த்தம் இருக்கு, திமுக எப்படி பொறுப்பாகும்? இல்ல பராசக்தி படத்துக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்படலைனாலும் அதுக்கப்புறம் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. இல்ல பராசக்தி ரிலீஸ் ஆனது ஆகல, அது இல்ல பிரச்சனை. அது முடிஞ்சு போன 2 படமும் ஒரே நேரத்தில் அந்த வழக்குகளை சந்திச்சு. அதாங்க, அந்த படத்துக்கும் சென்சார் வாங்கினதுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? சென்சார் போர்டு வந்து நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து 2வது முறை பார்த்து தான் சென்சார் செய்தோம்னு சொன்னாங்களா? அப்ளை பண்ணாங்க, கிடைச்சது வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ உங்கள் படம் தானே பிரச்சனை. உங்கள் பட பிரச்சனைக்கு எதுக்கு நீங்கள் வந்து திமுக மிரட்டல், எல் முருகன் வந்து பிரச்சனை செய்தார்னா, நீங்கள் எல் முருகன் பிரச்சனை செய்தால் இதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? லீகலாக அப்ரோச் பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணல? இது வரைக்கும் நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, கொண்டு இருப்பாங்க. வேற கோர்ட்டுக்கு போன பிறகு 2வது முறை பார்த்து சர்டிஃபிகேட் பண்ணுங்க ஆர்டர் போட்டாங்க. அது இன்னும் படம் பார்த்து இன்னும் இதுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்காத காரணம் யாரு? கொடுக்காதவர்கள் யாரு? மத்திய அரசின் கீழ் செயல்படுகிற ஒரு தணிக்கைத்துறை, அது இன்னும் தன்னாட்சி துறைன்னு வேறு சொல்லிக்கிறாங்க. அட்டானமஸ் பாடி, அதுக்கு மத்திய அரசுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிலாம் குறை சொல்லாதீங்க, கேலி பண்ணாதீங்கன்னு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து. சரி, ரைட்டு. இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு இப்படி ஒரு தார்மீகமாக சொல்கிறேன், இதற்கான பொருட்செலவு, தயாரிப்பு செலவு, என்னுடைய சம்பளம், மற்ற நடிகர்கள், அந்த இசையமைப்பாளர் செலவு அனைத்தையும் நான் ஏற்கிறேன், அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு தயாரிப்பாளருக்கு அந்த நஷ்டத்தை சரி கட்டுகிறேன் அப்படின்னு விஜய் அறிவிக்க போகிறாரா? அறிவிக்கலாம்ல சார். அறிவித்தால் உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று, உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. விஜயை நம்ம கொண்டாட வேண்டும், மறுக்கவே இல்லை. செய்வாரா? செஞ்ச பிறகு கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அதனால் எதையும் பொறுப்பேற்கிற தன்மையில் விஜய் கிடையாது. விஜய்க்கு அந்த எண்ணம் இருந்தால் அந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகும், உண்மையில் ரிலீஸ் ஆகிருக்கும். பார்க்க வேண்டியவர்களை பார்த்து, அது முறையிடுகிற இடத்துல முறையிட்டு அது கொண்டு வருது மேட்டரே கிடையாது. பாஜக தான் மிரட்டிச்சுன்னாங்க. சரி, பாஜக மிரட்டிச்சு, உங்களுக்கு இந்த ஒய் பிரிவு ஸ்கேல் எப்படி கிடைச்சது? மத்திய அரசினுடைய அனுமதி. யார் வந்து புகார் கொடுத்தார்கள்? நாட்டு மக்களுக்கு எதாவது தெரியுமா? அது எப்படி வாங்குவது என்ற முறை யாருக்கா தெரியுமா? தமிழ்நாட்டை சேர்ந்த விஜய் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் பயணம் பண்ண போகிறார். இங்கே செக்யூரிட்டி பிரான்ச் இருக்குது. இங்கே இவருக்கு வந்து மாநில அரசு உள்துறையில் செக்யூரிட்டி பிரான்ச்சு, இவருக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது, த்ரெட் இருக்கிறது என்றால் இவர்கள் செக்யூரிட்டி கொடுக்கணும். இந்த செக்யூரிட்டி பத்தாதுன்னா மத்திய அரசு கீழே இருக்கிற அந்த ஒய் ஸ்கேல், ஒய் ப்ளஸ், இசட் ப்ளஸ்லாம் கிடைக்கலாம். ஆனால் அப்படி ஏதாவது தமிழ்நாட்டில் விஜய்க்கு ஆபத்து இருக்கிறது, எங்களால் விஜயை பாதுகாக்க முடியவில்லை அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் ஏதாவது மத்திய அரசுக்கு லெட்டர் போட்டிருக்கா? அந்த போர்டுக்கு யாருக்கா தெரியுமா? எப்படி உங்களுக்கு கிடைச்சது? எப்படி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அந்த நீங்கள் லெட்டர் கொடுத்தீங்க, எனக்கு வந்து மத்திய பாதுகாப்பு கொடுங்கன்னு எழுதுனது யார்? அப்போதைய கவர்னர்கிட்ட போய் முறையிட்டது யார்? பாஜக கிட்ட உங்களுக்கு தொடர்பு இருக்குல்ல? ஏங்க அது வேணாங்க. 10 நாள் முன்னாடி ஒரு அமைச்சர் சொல்கிறார், ராம்தாஸ் அத்வாலே, மகாராஷ்டிரா சேர்ந்தவர், மத்திய அமைச்சர், பாஜக கேபினெட்டில் இருக்கார், சென்ட்ரல் கேபினெட்டில். தேர்தலுக்கு பிறகு நாங்கள் விஜயுடன் கூட்டணி வைத்துக் கொள்வோம் நேத்தும் சொல்லியிருக்காரு, 10 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. பியூஷ் கோயல் கூட சொல்லியிருந்தாரு, தேர்தலுக்கு விஜய் வந்து நமக்கு பெரிய அஃபெக்டா இருக்க மாட்டாரு, தேர்தல் முடிஞ்சா அவர் திரும்ப படத்துக்கே நடிக்க போயிடுவாரு, அதனால நமக்கு பாதிப்பு இல்லை. என்னவோ ஒண்ணு உங்களுக்கு தொடர்பு இருக்குல்ல. விஜய் வந்து நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ள ஒரு மத்திய அமைச்சர், பாஜகவில் பங்கு பெறுகிற அமைச்சர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் மறுப்பு இல்லை, நேத்தும் சொல்லியிருக்காரு, பேப்பர்ல இன்னைக்கு வந்திருக்கு. இந்த படத்தை அதை சொல்லணே, எந்த பொறுப்பும் கிடையாது. இன்னைக்கு காரைக்குடி சம்பவம் உள்பட இதை பொறுப்பு இருக்கு அவருக்கு. இன்னைக்கு போய் பேசாமல் திரும்பி இருந்தால் இப்போ ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டுருக்கு. நம்ம பேசுகிற நேரத்தில் காரைக்குடியில் பிரச்சாரத்திற்கு போன விஜய் அங்கே பேச முடியவில்லை, நேரம் கடந்து விட்டது என்று திரும்பி இருக்கிறார். என்ன காரணம்? அவருக்கு என்ன பொறுப்பு இருக்குது? நீங்கள் காரைக்குடிக்கு பிரச்சாரத்துக்கு நேரம் அனுமதி வாங்கிட்டீங்க, அந்த அனுமதி நேரத்திற்கு உட்பட்டு நீங்கள் போயிருக்க வேண்டாமா? ஏன் போல? என்ன ரீசன்? சென்னையிலேருந்து கிளம்புறீங்களே, ஏன் முதல் நாள் ராத்திரி போய் மதுரையில் தங்கினா?
மதுரையில் ஸ்டார் ஹோட்டலே இல்லையா? பெரிய பெரிய பங்களாக்கள் இல்லையா? உங்களுக்கு தொடர்பு இல்லையா? நீங்கள் எத்தனையோ படப்பிடிப்புக்கு முதல் நாள் போய் தங்கிட்டு படப்பிடிப்பு காலைல 6 மணிக்கு போயிடுறீங்களே. படப்பிடிப்பில் தயாரிப்பாளர் செலவு வைக்கக்கூடாது, அல்லது நஷ்டமாகக்கூடாதுன்னு முதல் நாள் மதுரையில் தங்கி கொடைக்கானலுக்கோ மூணாருக்கோ படப்பிடிப்பு தளத்துக்கு போகிறீங்களே. அந்த மாதிரி போங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு. மதுரையில் போய் முதல் நாள் தங்கிட்டீங்கன்னா இன்னைக்கு சீக்கிரம் போயிருக்கலாம். ஏன் போல? ஆனால் தொடர்ந்து எங்களுக்கு அனுமதி அப்படிங்கிறது பிரச்சாரத்துக்கு மறுக்கப்படுது, குறைவான நேரம் தான் கொடுக்கப்படுது, மற்ற கட்சி தலைவர்களுக்கு அவங்க விரும்பிய நேரம் கொடுக்கப்படுது, எவ்வளவு கூட்டம் வந்தாலும் பெரிய விஷயமா அது பேசப்படுறது இல்லை. ஆனா அதே தாவேகாவுக்கு நடக்கும்போது மட்டும் எங்களுக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. யாராவது நம்புவாங்களாங்க? 12 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் அங்கே பிரச்சாரத்துக்கு நேரம் கொடுத்தாச்சு. இப்போ கடலூரில் உதயநிதியுடைய பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. கடலூர் நாளைய தினம். ஆமாம், ஏன்னா அங்கே வந்து விஜய் வராருன்னு சொல்லி விஜய்க்கு முன்கூட்டி அனுமதி கொடுத்து விட்டதால் உதயநிதியுடைய பிரச்சாரம் ரத்து. வந்ததா இல்லையா நியூஸ்? மாற்று தேதிக்கு வந்ததா இல்லையா? அப்போ இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவருக்கு என்னெல்லாம் சலுகை இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அவர் அதை செஞ்சாரா? அங்கே இங்கே ரத்து பண்ணிட்டார்ல. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் சிவகங்கை போனோம், காரைக்குடி போனோம் அப்படின்னா நீங்கள் முதல் நாளே மதுரைக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில் ரிலாக்ஸ்டாக நீங்கள் கிளம்பி போயிருந்தீங்கன்னா பரவாயில்ல. இதில் வேற காரில் போயிருந்தாலே இந்த குறித்த நேரத்துக்கு போயிருக்க முடியும். இடையில சைக்கிளில் பயணம். ஏன் சைக்கிளில் போறீங்க? கிட்ட ஒரு கவனம் இருக்கிறதுக்கு ஏங்க என்னங்க கவனம் இருக்கணும்? நீங்கள் யாருன்னு தெரியாத ஆளா? நீங்கள் ஒரு வேட்பாளர் இருப்பார் ராயபுரத்துலையோ இல்லை கிருஷ்ணராயபுரத்துலையோ இல்லை கிருஷ்ணகிரிலையோ, அவர் போய் அந்த பரோட்டா போடுற இடத்துல பரோட்டா போட்டுட்ருப்பார், வடை சுடுற இடத்துல வடை சுடுவார். இதெல்லாம் வந்து இந்த கிம்மிக்ஸ்லாம் வந்து யாரோ ஒரு அறியாத முகங்கள் பப்ளிசிட்டிக்காக இயங்குகிற நபர்கள் செய்யலாம், வேட்பாளர்கள் செய்யலாம். நீங்கள் அப்படிப்பட்ட ஆளா? நீங்கள் திடீர்னு வந்து சைக்கிளை ஓட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்கி தடுமாறி கீழே விழுந்திருக்காரு. ஒருவேளை அந்த பாதுகாப்பு அதிகாரிட்டார் இன்னும் 2 பேர் பிடிக்கிறாங்க, தவறி கீழே விழுந்து அடிபட்டு தான் என்ன ஆகும்? அது தள்ளியவர்கள் திமுகன்னு ஆதவர்ஜன் ஒப்பாரி வச்சிருப்பார். ஏன்னா பின்னாடி ஓடுறவங்க அந்த பாதுகாப்பு எல்லாருமே யார் பார்க்குறோம்? பவுன்சர்ஸ் எல்லாமே வந்து அவர் ஏற்பாடு பண்ண பவுன்சர்ஸ் கூட ஓடுறது அவரோட ரசிகர்கள். ஒருவேளை அவர் தவறி சைக்கிளை கீழே வந்து அங்கே சைக்கிள் இருக்கிற ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் அவர் தலையிலையோ கையிலையோ உடல்லையோ பட்டு ரத்தம் அடிந்திருந்தால் இதற்கும் காரணம் திமுகன்னு ஒப்பாரி வைக்கிறத தவிர அவர் வழியே இல்லை. இப்போ காரைக்குடியில் இன்றைய தினம் எப்படி இருக்கு சார்? 2 நாட்களுக்கு முன்பு நெல்லை தூத்துக்குடியிலையும் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அதுலேயும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். உண்மையான காங்கிரஸ் வந்து தாவேகா கூட தான் இருக்கு, சில கோடிகளை கொடுத்து காங்கிரஸ் வந்து ஸ்டாலின் சார் வந்து விலைக்கு வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகளையும் வச்சிருக்காரு. தேர்தலுக்கு 30 நாளைக்கு முன்னாடி என் உடன் இருந்தவர்களை வச்சே எனக்கு எதிராக அவதூறு பரப்பப்படுது, இது போன்ற கருத்துக்களையும் முன்வைக்கிறாரு சார். இது எப்படி சார் பார்க்கலாம்? அதாவது இந்த தேர்தல் அரசியலில் வந்து தனி மனித நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியாது. எவ்வளோ பெரிய தலைகளுமே மாறி மாறி பேசிப்பாங்க. எடப்பாடியை பற்றி உதயநிதி அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுவது ஒரு பக்கம், அவர்கள் இருவரையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவது இன்னொரு பக்கம். அசிங்கமாக இருக்குது. ஒரு தலைவர்கள் என்ற அந்தஸ்தில் இருப்பவர்கள் இப்படி பேசக்கூடாது. நீங்கள் கேட்ட கேள்வி விஜய்க்கு நான் வரேன். விஜய் சொல்கிறாரு, என்னுடன் இருப்பவர்களை பயன்படுத்தி எனக்கு எதிராக செயல்பட வைக்கிறார்கள். இது எப்படிங்க சரி? நீங்கள் கூட கேட்டீங்களா? நீங்கள் கேள்வி வச்சுட்டீங்க, நான் உங்களை குறை சொல்லலை. இது எப்படி சரி? இந்த கேள்வி நான் எதிர்கொள்வதற்கு நான் வந்து கவலைப்படல, பதில் சொல்வதற்கு நான் வந்து அச்சப்படல. இப்படிப்பட்ட தகவல்கள் பரவி உங்களை கேட்க வைக்கிறார்கள்ல, அது தவறு. அதுக்கு காரணம் விஜய். நான் கேட்குறேன், உங்களுடைய மனைவி, நான் ஏன் அதுக்கு வருத்தப்பட்டு இது பதில் சொல்கிறேன்னா, இவருடைய மனைவி பல்வேறு காரணங்களை சுட்டி காட்டி அவர்கிட்ட இருந்து விவாகரத்து கேட்குறாரு, சரிங்களா? இது வந்து எப்படி திமுகவோ இல்லை எதிர்கட்சியோ வந்து இவருக்கு எதிரானவர்கள் வந்து எப்படி சரி செய்ய முடியும்? இதற்கு யார் காரணம்? இதை விட கொடுமை, அந்த அம்மா ஃபைல் பண்ணுது விவாகரத்து கேட்டு. அதன் பிறகு மகாபலிபுரத்தில் ஒரு கூட்டத்தில் இந்த விவகாரங்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஒருத்தே இல்லை அப்படிங்கிற ஒருத்தே இல்லை, ஹர்ட்டாவாதிங்கிற ஒருத்தே இல்லைன்னு சொன்ன பிறகு நீங்கள் அந்த அம்மா ஃபைல் பண்ணது அந்த அம்மாவுடைய விருப்பம். அதன் பிறகு நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்க? அது அந்த மேட்ரு ஒர்த்து இல்லைங்கிறீங்க. அப்போது உங்கள் மனைவியை, உங்களுக்காக பல சுகதுக்கங்களை பல்வேறு விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு மனைவியை ஒர்த்து இல்லைங்கிறீங்க. அது கூட ஒரு பெரிய விமர்சனம் வந்தது எல்லாரும். அதன் பிறகு சொந்த கட்சியினரே கூட அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க. அதன் பிறகு விஜய் மனைவி எங்கேயாவது வந்து ஒரு பப்ளிக் ஃபோரத்தில் நின்று
என்னென்ன பிரச்சனைன்னு பேசி அவமானப்படுத்த முடியாதா? பேட்டி கொடுக்கலாம்ல இல்லையா? பேட்டி கொடுத்தாங்களா? நான் ஒர்த்து இல்லையா? என்னை எதிர்க்கட்சிகள் தூண்டி தான் நான் இப்படி செயல்படுகிறேன்னா, இல்லை ஆளுங்கட்சி சொல்லி தான் நான் செயல்படுகிறேன்னா கேட்கலாமா இல்லையா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? இது நீங்கள் கோர்ட் மேட்டர், உங்களுடைய மனைவி விஷயம் கோர்ட் மேட்டர். நீங்கள் கோர்ட்டில் 1000 பதில் சொல்லிங்க. எதுக்கு நீங்கள் பொது வெளியில் அதை பேசலாம்? தப்பு இல்லை. நான் சொல்கிறேன், இந்த ஒரு நீங்கள் எதிர்த்தரப்பை திட்டினாலே தப்புன்னு சொல்கிறேன். அதுவே நாகரிகத்தோடு அணுக வேண்டிய ஒரு நிகழ்வு. ஆனால் சொந்த மனைவி விவகாரத்தை நீங்கள் இன்னொருத்தர் கையில் எடுத்து கொண்டு விளையாடுகிறார்கள் என்று சொல்வது இழிவிலும் இழிவானது. அதே போல இந்த வரக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் இப்போ நெல்லையிலேயே நம்ம பார்த்துருப்போம். நெல்லை முடிச்சுட்டு தூத்துக்குடியில் போகும்போது அந்த இடத்துலையுமே இதே மாதிரி ஒரு பரப்புரையில் பேசுறதுக்கான நேரம் இல்லை, கிளம்பி போயிட்டாரு. திரும்பவும் இந்த கூட்டம் அதிகப்படியாக வர்றது ஒரு எழுச்சியை காட்டுதா, இல்லை மீண்டும் ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஆபத்தா நம்ம பார்க்கணுமா சார்? இல்லை, எல்லா இடத்துலையும் இந்த மீடியா காட்டுற வேலைங்க அது. ஓகே, இந்த மீடியா தான் நம்ம குறை சொல்லணும். அதாவது அவர் வீட்டிலேருந்து கிளம்புறதே காட்டுறது, இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டுறது, சொல்கிறேன் முன்னாடி சொன்னல, பரோட்டா சுடுறது, வடை சுடுறது, இட்லி எடுத்து பரிமாறுறது, இந்த ஹோட்டலில் டீ போடுறேன்னு கேம் ஆடுறது, இந்த மாதிரி சில்லறத்தனமான விஷயங்களை பல பேர் செய்வார்கள். இதெல்லாம் நம்ம செய்தி ஆக்குறோம். முதல்ல மீடியாவுக்கு ஒரு காலத்தில் இருந்தது, இன்றைக்கி இந்த டிஜிட்டல் உலகத்தில் இதெல்லாம் காட்டவே கூடாது. சைக்கிள் மீடியா காட்டுறதுனால வர விளைவு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் எழுச்சியா இருக்குன்னு ஒரு பேசு பொருள் என்னென்னா, இப்போ நெல்லைக்கு போனார், அந்த ஊருக்கு தான் ஃபஸ்ட் டைம் போகிறார், சரிங்களா? தேர்தல் அறிவித்த பிறகு நெல்லைக்கு போகிறது தான் ஃபஸ்ட். சரி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி 4 மாவட்டம். ஒரு மாவட்டத்தில் ஒரு 4-5 தொகுதி 6 தொகுதி வச்சுங்க பார்லிமெண்ட்டில். என்னாச்சு? 4 24 சட்டமன்ற தொகுதிகள். 24 சட்டமன்ற தொகுதிகளில் 10,000 பேர் என்று வைத்து கொண்டால் 2,40,000 பேர் இருக்கணும். அவ்வளோ பேர் இருந்தாங்களா? 50,000 60,000 சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அதில் நீங்கள் ஒரு 10,000னா ரொம்ப கம்மி, 10,000 அதில் 5,000 பேர்னா 1,20,000 பேர். அதற்கும் கம்மியாகத்தான் வராங்க. இவரை பார்ப்பதற்கு சுற்றி இருக்கிற எல்லா மாவட்டங்களிலிருந்தும் பஸ்ஸு, காரு, பைக்கு இப்படி வராங்க. இதில் என்ன எழுச்சி இருக்குது? ஒரு நடிகரை பார்ப்பதில் அவரோட ரசிகர்கள் அந்தந்த மாவட்டங்கள்லேருந்து வராங்க, கணிசமாக வராங்க. இதில் என்ன எழுச்சி இருக்குது? நீங்கள் அந்த ட்ரோன் ஷாட்டு கேமரா பார்க்கும்போது ஐயோ அடுத்து எம்ஜிஆர் இவர் தான், ஐயோ அதோட தாண்டி இதெல்லாம் பார்க்கும்போது திரும்ப திரும்ப அந்த கூட்டம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே சார். இதெல்லாம் மே 4ஆம் தேதி அப்புறம் தான் பேசணும். ஏன்னா நம்ம சொன்னோன்னு வச்சுங்களேன், நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிந்து நீங்கள் 2021 இதே ஜான் ஆரோக்கியசாமி திருவொற்றியூரில் போட்டியிட்ட சீமானுக்கு என்ன பிரச்சாரம் செய்தார்? கூட்டத்தை எப்படி காமிச்சார்? அவரோட ஓட்டாங்களான்னு பாருங்க, கூகுளில் பாருங்கள். கூட்டம் தாறுமாறாக இருந்தது. பல்வேறு பத்திரிகையாளர் சொன்னார்கள், சார் சீமானுக்கு கூடுற கூட்டம் ஜெயிச்சிருவார் போல இருக்கு. எங்க 2021 திருவொற்றியூர் தொகுதியில். அதனால் இப்போ எல்லா ஒப்பீடுகள் சொன்னாலும் ஏற்க மாட்டார்கள். இந்த கூட்டம் ஓட்டாகுதா இல்லையா என்பதை மே 4ஆம் தேதி தான் பார்க்கணும். நான் தான் சொல்லிட்டேன்ல, பெரம்பூரிலும் ஜெயிக்க முடியாது, திருச்சிக்கிலும் ஜெயிக்க முடியாது நான் நம்புகிறேன். ஜனநாயகன் படத்தை இப்படி அரைகுறையாக ரிலீஸ் செய்து என்னுடைய தயாரிப்பாளரை நோகடித்து விட்டார்கள். அவருக்காக மீண்டும் ஒரு படம் நடிக்கப் போகிறேன் அப்படின்னு அறிவித்து விட்டு போனால் நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. ஓகே சார். அதே போல இப்போ அனைத்து கட்சியினர் தலைவர்களுமே தொடர்ந்து தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் மும்முரமாக ஈடுபட்டு வரதையும் நம்ம பார்த்துருப்போம். ஒரே நாளில் கிட்டத்தட்ட 4-5 இடங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 8 தொகுதியில் ஒரே நாளில் கூட பிரச்சாரம் பண்ணதையும் நம்ம கடந்த நாட்களில் பார்த்துருப்போம். இந்த பிரச்சாரங்களில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம், நாங்கள் ஆட்சியில் என்னென்ன சாதனை செஞ்சுருக்கோம், வந்தால் என்ன செய்வோம் அப்படின்னு மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோங்கிற கோரிக்கைகளை முன்வைக்கிறத தாண்டி தனிநபர் மீதான விமர்சனங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? நீங்க முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறது, அதற்கு பதிலாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றது, முதலமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்கள், இது எல்லாமே ஒரு அரசியல் போக்க மாத்திட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா சார்? நான் ஒரு விஷயத்தை முதல்ல கண்டிச்சிடுறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரை பற்றி முதல்ல பேசுனோம், அப்புறம் அதை மாற்றி பேசியிருக்கார். கொரோனாவில் போயிடுவார் அப்படின்னு ஒரு மாதிரி சொன்ன வார்த்தை, அதன் பிறகு காணாமல் போயிடுவார் அப்படின்னு மாற்றிக்கிட்டார். அது கிட்டத்தட்ட அவர் மனது புண்பட்டு இருக்கிறது. அதுக்காக பல்ட்டி அடித்தார் என்ன வேணால் சொல்லிக்கலாம். அதெல்லாம் தப்பான பேச்சு. அதே போல் நீங்கள் உதயநிதி பற்றி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுவது சரியல்ல. அதே போல் உதயநிதி அவர்களும் இவர் காலில் ஊழ்ந்து கிடந்தாருன்னு நீங்கள் போன தேர்தலையும் சொன்னீங்க, இந்த தேர்தலையும் சொல்கிறீங்க. இது எப்படிங்க சரி? ஒவ்வொரு பிரச்சாரங்களையும் இந்த படத்தை காட்டியே பேசுறது தவறு. நீங்கள்
91 1991 தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்தவர் இப்போ காங்கிரஸ் இருக்கிற திருநாகரசு, KKSS ராமச்சந்திரன், சாத்தூர் ராமச்சந்திரன், 2 பேரும் திமுக கூட்டணியில் இணைந்து தனி ஒரு அமைப்பாக போட்டியிட்டார்கள். அந்த தேர்தலில் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு 2 வேட்பாளர் ஜெயித்தார்கள். ஒன்று துறைமுகத்தில் கலைஞர் கருணாநிதி, இன்னொரு இடத்துல ஒரு வேட்பாளர், 2 வேட்பாளர். இந்த இடத்துல திமுக கூட்டணியில் பங்கேற்ற ஒரு அமைப்பு மூலமாக பங்கேற்ற திருநாகரசும் அவங்களும் ஜெயிச்சாங்க, சாத்தூர் ராமச்சந்திரன். அதன் பிறகு ஒரு கடும் நெருக்கடி சாத்தூர் ராமச்சந்திரன், ஒட்டுமொத்தமாக திமுகவே தோத்து போச்சு. கலைஞர் கருணாநிதி ராஜினாமா பண்ணிட்டார். அதன் பிறகு செல்வராஜ் நின்று ஜெயிக்கிறார் துறைமுகத்தில். என்ன பண்ணுறாரு, இவர் போய் மனைவியுடன் போய் ஜெயலலிதாவை சந்தித்து காலில் விழுகிறார். யாரு காலில் விழச் சொன்னதாக தகவல். சாத்தூர் ராமச்சந்திரன் அவர் மனைவியோடு போய் காலில் விழுந்தார். இந்த படம் பெரிய பேசு பொருளானுச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேல் சாத்தூர் ராமச்சந்திரனா ஜெயலலிதா காலில் விழுந்த படத்தை போடுவாங்க. அந்த அளவுக்கு கேவலப்படுத்தினார்கள். இப்போது அந்த கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க, ஏதோ பண்ணாங்க, காலில் விழுந்தாங்க, படம் எடுத்தாங்க. இது காலில் விழுறது அரசியலில் சகஜமாக போச்சு. ஒரு சுயமரியாதைக்கான விஷயமாக பார்க்கப்படுவதில்லை. இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்று 2017 யாராவது கணிச்சிருப்பாங்களா? வாய்ப்பில்லை. இல்லை. ஒன்று ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலா, இல்லைன்னா டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம், இது பன்னீர், இந்த 3 பேர் தான். எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நபரை முதலமைச்சராக்குவார்கள் அப்படின்னு யாராவது எதிர்பார்த்தார்களா? அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இருப்பதாக பலருக்கும் தெரியாது. உண்மை. அப்படி இருக்கும்போது அவர் முதலமைச்சராக அறிவிக்கப்படுகிறார். அந்த நேரத்தில் காலில் விழுறார். அது சரியா தப்பா என்பது அவரே சொல்லிட்டாரு. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு இல்லை, தமிழர் பண்பாடு தான் சொல்கிறார். நான் எப்படி கேட்குறேன், நான் ஏன் இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, தொடர்ந்து ஒரு விஷயத்தை நீங்கள் அவதூறு பரப்பக்கூடாது. நீங்கள் கேட்டீங்களே, ஒரு தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வோம், நீங்கள் என்ன செஞ்சீங்க, அதில் என்ன தப்பு, இந்த திட்டங்கள் தவறு, இந்த திட்டங்களை நாங்கள் சீரமைத்து இப்படி செயல்படுவோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை, நீங்கள் ஒரு ப்ரொடக்டிவாக பேசுங்கன்னு தான் சொல்கிறேன். திரும்ப திரும்ப காலில் எதுக்கு பேசணும்? அவர் ரிவர்ட் ஆகிறாரு, எகிரி அடிக்கிறார், தேவையில்லாதெல்லாம் பேசுகிறார். தப்பு. எடப்பாடி பழனிசாமி பேச தப்பு. இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன். திடீரென்று 2026 திமுக ஆட்சி பிடிக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி, நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன், இந்த பதவியை யாருக்கும் தெரியாத அளவுக்கு இருக்கிற நிலைமையில் சாத்தூர் ராமச்சந்திரன் முதலமைச்சர் பதவி என்ன பண்ணுவார்? சாத்தூர் ராமச்சந்திரன் சொல்லுங்க. இதே மாதிரி ரியாக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. காலில் விழுவாருங்க, காலில் விழுவார். 76 வயது, இவருக்கு 73 வயது. காலில் விழுவார். சரி, சாத்தூர் ராமச்சந்திரன் வேண்டாம், ரகுபதி முதலமைச்சர் சொன்ன என்ன பண்ணுவார்? இதே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பதட்டத்தில், அந்த மகிழ்ச்சியில் என்ன செய்யறேன்னு தெரியாம விழுவாங்களா இல்லையா? அவரோட வயது பெரிய ரகுபதி. நான் வயதானவர் சொல்றேன், வயது குறைந்தவர் சொல்ல. நடக்குமா நடக்காதா? அனிதா ராதாகிருஷ்ணன் யாரை எதிர்பார்ப்பீங்களா? முதலமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னால் என்ன செய்வார் அனிதா ராதாகிருஷ்ணன்? ஸோ அது இயல்பு. நீங்க அந்த இடத்துல இது பெரிய டிபேட் ஆக்குவாங்க. குபேந்திரன் உதர்க்கமாக பேசுகிறான், காலில் விழுந்தார் எடப்பாடி, அது உண்மையில வரலாற்று சம்பவம், அது காலகாலத்துக்கு பேசும். ஆனால் தலைவர் அந்தஸ்தில் லீடர் லெவலில் இருக்கிறவங்க இதை பேசக்கூடாது. ஒரு பேச்சாளர், அடுத்தடுத்து ஒரு திமுகவில் ஒரு பலதரப்பட்ட பேச்சாளர், அவங்க பேசிட்டு போட்டோம், தலைவர்கள் பேசக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே. நீங்கள் சிஎம் துணை முதல்வர் என்பது கிட்டத்தட்ட எந்த அந்தஸ்து? மிகப்பெரிய அந்தஸ்து. அவர் டேபிள் காலில் விழுந்தார். அது எத்தனை முறை சொல்வீங்க? சலித்து போகல மக்கள்கிட்ட. நான் மக்களுடைய மனதாக பிரதிபலிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் மாறி மாறி இப்படி பேசிக்கொள்வதால் தனி மனித நாகரிகமே அற்று போய்விடுகிறது. அதனுடைய உச்சபட்சமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று இன்னொரு வார்த்தையை விட்டார். கனிமொழி பற்றி ரொம்ப ஒரு வார்த்தையை விடுறார். அது மிகப்பெரிய தவறு. நீங்கள் எதை சொல்லணும்? அடிக்கிற வெயில், இந்த ப்ரெஷர், டென்ஷன் எல்லாம் வார்த்தைகளை தடுமாற வைக்கிறது. இது ரொம்ப தவறு. நீங்கள் என்ன பேசுகிறோம், 2 தரப்புக்கும் சொல்கிறேன், நான் ஒரு தரப்பு மட்டும் சொல்ல, இருவருக்குமே, இரு தரப்புக்கும் நாகரிகமாக பேசுங்கள். தயவு செய்து நீங்கள் தலைவர்கள், நீங்கள் நாளைக்கு இவர் வந்தாலும் முதலமைச்சர், அவர் வந்தாலும் முதலமைச்சர், அப்படி இருக்கும்போது ஒரு பேச்சாளர் மாதிரி பேசக்கூடாது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் எடப்பாடி பழனிசாமி வித்தியாசம் இல்லையா? நீ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி உதயநிதி பேச முடியுமா? அமைச்சர்கள் பேசினாலே தவறுங்க.
நீங்கள் வந்து அந்த குடும்பத்தோட முக்கியமான ஒரு உறுப்பினர், நீங்கள் பேசக்கூடாது. அதனால இந்த தனி மனித நாகரிகம் என்பதை தலைவர்கள் முதல்ல கடைபிடிக்கணும். நீங்கள் விமர்சிங்க, அவங்க திமுக பற்றி என்ன வேணால் விமர்சிங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதற்கு என்ன மாதிரி பதில் தருவது என்று அவர்கள் வந்து அச்சப்படுகிற அளவுக்கு உங்கள் பேச்சு இருக்கணும். ஆனால் மாறி மாறி நீங்கள் வந்து காலில் விழுந்தது, அவர் வந்து இப்படி இருந்தார் அப்படி இருந்தாருன்னு திரும்ப திரும்ப பேசுவது மக்களுக்கு வந்து கைத்தட்டுவால் விசிலடிப்பார்கள். அது கட்சி ரீதியாக வந்து எடுபடும். தயவு செய்து இது வந்து நல்லதல்ல ரெண்டு தரப்புக்கும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை 20 தொகுதிகளில் போட்டிட்டு இருந்தாங்க. இந்த முறை 27 தொகுதிகளை கேட்டு பெற்றிருக்காங்க. தமிழ்நாடு தேர்தலில் அவங்க அதிகம் முனைப்பு காட்டலையோ அப்படிங்கிற ஒரு தோற்றம் உருவாகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? ஏன்னா முக்கிய தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் தனக்கு போட்டியிட விருப்பம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஒரு சில இடங்களில் வேட்பாளர்கள் நிறைய இடங்கள் வழங்கப்பட்டிருக்காங்க. சென்னையில ஒரு தொகுதியில மட்டும்தான் நிற்கிறாங்க. அதே போல கொங்கு மண்டலத்திலையும் கொடுத்திருக்காங்க. பாஜக இந்த தேர்தலில் ஒரு முனைப்பு காட்டலையோ அப்படின்னு ஒரு தாட் வருதா சார்? நான் அது கடுமையாக மறுக்கிறேன். அண்ணாமலைக்கு சீட்டு தரலன்றது தனி டிபேட். இல்ல அது ஒன் ஆஃப் த ரீசனா அது தனியா வச்சுங்க. அது ஒரு நாள் வாங்க நான் பேசுவோம். ஓகே, நான் அதை ஒமிட் பண்ணிடுறேன் உங்க கொஸ்டின்ல. ஆனா பாஜக இந்த தேர்தலில் முனைப்பு காட்டவில்லை, ஏற்கவே மாட்டேன். காங்கிரஸ் முனைப்பு காட்டவில்லை நீங்க கேட்டது வச்சுக்க, என்கிட்ட நிறைய பதில் இருக்கு, நூற்றுக்கணக்கான பதில் இருக்குது. அந்த கட்சிக்கு எத்தனை முக்கியத்துவம் தந்து தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை எல்லாம் நடந்த பிறகும் திமுக தூக்கி சுமக்கிறது. அப்படி இருக்கும்போது மதுரையில் ராமசீனிவாசன் வேட்புமனு தாக்கலுக்கு பட்னாவிஸ் வந்திருந்தாரு. அதுவும் நீங்க வேட்பாளரை ஜெயிக்க வச்சா மதுரை மெட்ரோ வச்சு நாங்க கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மா வருகிறார், மத்திய அமைச்சர்கள் வருகிறார்கள். கிட்டத்தட்ட 8 பேர் வந்தாங்க ஒரே நாளில். பாஜக முனைப்பு காட்டலன்றீங்க. அண்ணாமலை மட்டும் பாஜக இல்லைங்க. அண்ணாமலை இருப்பார், நாளைக்கு தனி கட்சி தொடங்கி ஓடி விடுவார், அது வேற, நம்ம தனி டிபேட்னு சொல்லிட்டேன். பாஜகவுக்கு இத்தனை பேர் வந்து வேட்பு மனுவில் கூட நிற்கிறார்கள். மத்திய அமைச்சர் வருகிறார்கள், உள்துறை அமைச்சர் வருகிறார், ஒரு மாநில முதலமைச்சர் வருகிறார். இவ்வளோ பேர் வராங்க. 8 பேர் வந்தாங்க இன்னைக்கு வேட்பு மனுக்கு பிரச்சாரத்துக்கு. நான் கேட்குறேன், காங்கிரஸ் கட்சியில் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கத்பர்னு ஒரு வேட்பாளர், இந்த கத்பர் தாக்கல் செய்யும் போது பிரியங்கா வந்து அமர்ந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஒரு ஆதரவு கூடியிருக்கும். ராகுல் காந்தி அவர்களுமே இன்றைய தினம் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வரல. இதே மாதிரி ஏதோ ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் சிவகங்கையில், காரைக்குடியில், மாங்குடி, அங்க ராகுல் காந்தி வருகிறார், எப்படி இருக்கும்? நீங்களும் சும்மா தானே இருக்கிறீங்க. ஏங்க, மத்திய அமைச்சர்கள் பதவியில் இருக்கிற பல்வேறு பொறுப்புகள் இருக்கிற ஓடி வராங்க. ஒரு மாநில முதலமைச்சர் ஓடி வருகிறார். ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் இங்க 2 பேர்கிட்ட இருந்து வேட்புமனு தாக்கல் செய்வது பக்கத்துல உட்கார்ந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? சாதகமா இருந்திருக்கும். நான் கேட்குறது நியாயமா இல்லையா? நியாயம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சாரத்தை ஏன் இவங்க காங்கிரஸ் கையில் எடுக்கல? நீங்க பாஜக செய்வது மீடியாவில் காட்டலன்னு சொல்லுங்க. எல்லோரும் வருகிறார்கள், பிரச்சாரம் செய்யறாங்க. அவங்க ஜெயிக்கிறாங்களா ஜெயிக்கல என்பது செய்யுது. திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகுது, ஒரு கம்ஃபர்டபுள் எட்ஜ் இருக்கு, இப்படிலாம் பேசும்போது காங்கிரஸ் ஏன் வர மறுக்கிறது? நேற்று கூட ஒரு மறைமலை நகரில் பொதுக்கூட்டம், திமுக காங்கிரஸ் பங்கேற்குது. கர்நாடகா துணை முதலமைச்சர் சிவகுமார் வந்தார். அவர் என்ன பேசினார்? விஜய் பேசுறது சரியில்லை, ஒரிஜினல் காங்கிரஸ் எங்க கிட்ட இருக்குது, விலைக்கு போன காங்கிரஸ் தான் அங்க இருக்குன்றார். யாரோ ஒரு 4 பேர் வச்சுக்கிட்டு விஜய் பேசலாமா? அப்படி இதுதான் பிரச்சனை. ஸோ என்னை பொறுத்தவரை பாஜக ஓரளவு இல்லை, நன்றாகவே வேலை செய்கிறது. அதனால காங்கிரஸ் தான் இந்த இடத்துல தேசிய தலைமை பின்தங்கி இருக்கிறதுன்னு நான் குற்றம் சாட்டுறேன். அது கூட்டணி மீதான ஒரு அதிருப்தியாகவும் கூட இருக்கலாமா சார்? காரணம் ஏன்னா அவங்க ஏற்கனவே தாவேகா கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதன் பிறகு ஸ்டாலின் 28+1 தொகுதிகளை கொடுத்து திமுக கூட்டணிக்கு திரும்ப ரீடைன் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களும் இருக்கு. ஸோ அது ஒண்ணுதான் காரணமா? நம்பர் பிரச்சனை, ஓகே, அதுக்கப்புறம் 3 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கினீங்க, அப்புறம் தொகுதி பிரச்சனை, அதுக்கப்புறம் அதையும் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சு வந்தாச்சு. இல்லை, பிரச்சாரத்துக்கு வந்திருக்கணும், எல்லாம் முடிஞ்சு வந்தாச்சு. அப்புறம் என்ன பிரச்சனை? ஏன் வர மாட்டேங்கிறீங்க? நீங்க இப்போ என்ன ஒன்றா திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கலாம். அதாவது ஏற்கனவே வைத்தது பிரச்சனை வேறு. தேர்தல் உடன்படிக்கையில் பிரச்சாரம் வரும்போது உங்களுடைய பங்களிப்பு என்ன? இந்த கேள்வி தான் எனக்கு முக்கியமாக பதில் வேணும். நீங்கள் வந்து இப்போ எல்லா தேர்தல் முடிஞ்சிடுச்சு, 7ஆம் தேதியோட அஸ்ஸாம் முடிஞ்சிடுச்சு, கேரளா முடிஞ்சிடுச்சு, பாண்டிச்சேரி எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஏன் நீங்கள் வந்து இங்கே வரமாட்டேங்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு? என்ன பிரச்சனை? அப்போ எதுக்கு இந்த கூட்டணி? நீங்கள் விரும்பிய மாதிரி விஜய் கட்சிக்கிட்டே போய் சேர்ந்துருக்கலாமே. திமுகவுக்கு அது இன்னும் பயனா இருந்திருக்கும். ஐயோ, அப்படி சொல்ல முடியாது. திமுக பயனோ பயனில்லை, அதை விட்டுருவோம்.
நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஒரு இடத்துல போய் நீங்கள் எப்படிங்க இருக்கணும்? ஒன்று இருந்தால் பிடிச்சிருந்தா இருங்க, இல்லைன்னா ஒதுங்கி போகிறது நம்ம நல்லது. அப்போ ஏன் இல்லை நீங்கள் அப்படியே செய்யலை? அதான் சொல்கிறேனே, ஒரு உச்சக்கட்ட குழப்பத்தில் காங்கிரஸ் இன்னும் இருக்கிறது. இதுதான் பெரிய பிரச்சனை. சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் களம் அவருக்கு எப்படி இருக்கு சார்? கடந்த தேர்தலையும் நீங்க எப்படி இருந்தது, வாக்கு சதவீதம் எவ்வளவு இருந்ததுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம். அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் கட்சியா அவங்க சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலாகவும் இந்த சட்டமன்ற தேர்தல் இருக்கு. அவங்களுக்கான களம் எப்படி இருக்கு சார்? சீமான் வந்து சமீபத்தில் ஒரு பேசின நகைச்சுவையாக இருக்கிற மாதிரி தான் அதெல்லாம் எடுத்துப்பாங்க. 15 வருஷமாக கத்தினுக்கிறேன், உங்ககிட்ட கத்துறதுக்கு சுடுகாட்டில் போய் கத்தினா கூட பணம் கூட 5 பணம் எழுந்திருக்கும் அப்படிங்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், தமிழ்நாடு ஜனம் உங்களுடைய குரலுக்கு செவி சாய்க்கவில்லைனால் சுடுகாட்டில் இருக்கிற பணம் செவி சாய்க்குமா? நகைச்சுவை நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் அஸ்திவாரத்தை இடித்து தள்ளி அஸ்திவாரமே இல்லாமல் ஒரு கட்டடம் கட்ட முடியுமா? 5 ஆண்டுக்கு ஒரு முறை உங்கள் கட்சியில் இல்லை அந்த அஸ்திவாரத்தை சொல்ல. தமிழ்நாடு எப்படி பயணித்தது இதுவரை 75 ஆண்டுகளாக, எந்த மாதிரியான அஸ்திவாரத்தை வைத்து இந்த அரசியல் கட்டமைக்கப்பட்டது? ரொம்ப முக்கியம் அது. நீங்கள் யாரோ ஒரு பெரியார் தலைவர் இருந்தார், அவர் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக வந்து ஏதோ சொல்லி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அது எடுபட்டு இருந்தால் உங்கள் பின்னாடி தமிழகமே திரண்டிருக்கும். பெரியார் என்ற ஒற்றை நபர் எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல், பதவி எதிர்பார்க்காமல் தமிழ்நாட்டை தூய்மைப்படுத்த வேண்டும், தமிழர்கள் படிக்க வேண்டும், அறிவியல் பூர்வமாக சிந்திக்க வேண்டும், அதெல்லாம் சொன்னதை தப்பு தப்பாக பேசி பெரியாரே ஒரு மண்ணு அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்கிறீங்களே, மாற்றி மாற்றி பேசுகிறீங்களே. 10 வருடத்துக்கு ஒரு முறை புதிய கொள்கை நீங்கள் புகுத்துறீங்களே, ஒருத்தனும் உங்களை நம்ப மாட்டான். போன முறை வாங்கினீங்களா 8.2, அது இந்த முறை 5 அல்லது 6 சுருங்க போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுது. அது யாரால எதுன்னு அப்புறம் பேசுவோம். ஆனால் நீ என்ன கத்தினாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, நீங்கள் பழசுலேருந்து தாங்க புதுசு வரும். ஒரு புதிய விஷயங்கள் வந்து இப்போ பறவையிலிருந்தான் விமானத்தை கண்டுபிடித்தான். பறவை எப்படி பறக்கிறது? ஏதோ அவனுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு தேடுதல் இருந்தது, கண்டுபிடிச்சான். பழைய விவகாரங்களை வந்து ஒன்றுமே கிடையாது, குப்பையில் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் குப்பையாக கருதுறீங்களே, எந்த காலத்திலும் பயனளிக்காது. இது சீமான் திருந்த போவதில்லை. நேற்று பெரியாரை தூக்கி பிடித்து விட்டு நீங்கள் வந்து கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்னென்னா பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இந்த கடவுள் மறுப்பில்ன்றது கொள்கையே வேற. பல பேர் வந்து கடவுள் மறுப்பிலிருந்து அப்புறம் விபூதி பட்டையும் காவியமாக தெரிஞ்சவங்களாம் இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை தாண்டி நீங்கள் பெரியாரை சிதைக்கிறீங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் பெரியார் அவர்கள் ஏற்படுத்திய அந்த உண்மையான ஒரு சமூக நீதி சமதர்ம நிலை இருக்குல்ல, அவர் வந்து இந்த பெண்களுக்காக போராடலாம் கொச்சப்படுத்துறீங்களே, அவர் என்ன உங்களெல்லாம் பேசவே கூடாதுங்க. ஒரு தலைமுறையில் 2 தலைமுறை தவறாக வழிநடத்தி அவர் கத்தி தவளையாகத்தான் போகிறார், வேற ஒன்றும் கிடையாது. இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். விஜய் அவர்கள் இந்த தடவை பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட இருக்காரு. தாவேகாவா திமுகவா அப்படிங்கிற ஒரு போட்டி தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்ப திருச்சியை பொறுத்த வரைக்கும் கே நேரு அவர்கள் இருக்காங்க, இந்த பக்கம் வடசென்னையை பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு அவர்கள் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமான ஒரு போட்டியா நம்ம பார்க்கலாமா சார்? அந்த ஒரு விமர்சனம் பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பாக 2 பேருக்கும் நிறைய பொறுப்பு இருக்கிறது. திருச்சியில் வந்து இவரை ஜெயிக்க வைத்தால் தங்களுடைய மைலேஜ் குறைன்னு நேரு பயப்படுவார், யோசிப்பார். அதே தான் சேகர்பாபு அவர்களுக்கும். 2 பேரும் கடுமையாக போட்டி தருவார்கள். நான் தான் சொன்னேன்ல, திருச்சியிலும் ஜெயிப்பது கஷ்டம், சென்னையிலும் ஜெயிப்பது கஷ்டம். வாக்கு சதவீதம் வாங்கலாம் 25, அந்த அவர் போட்டியிடுகிற 2 தொகுதிகளில் 25% வாங்கலாம். ஆனால் ஒரு நேரோ மார்ஜினில் திமுகவோ அதிமுகவோ ஜெயிக்கலாம், நான் தப்பாக சொல்ல மாட்டேன். ஆனால் இவரை வந்து அரசியல்னா என்ன அப்படின்னு இவரே ஒரு அறிக்கை விட போறாரு. அது இதை விட காமெடியாக இருக்குது. இதுவரை செய்த காமெடியில் உச்சபட்ச காமெடியை மே 4ஆம் தேதி விஜய் செய்வார். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். தேர்தல் களம் எப்படி அமையுது, முடிவுகள் எப்படி வருதுன்னு. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி.